ரொம்ப சந்தோஷமா இருக்கு திருப்பி எந்த சொந்த நாட்டுக்கு நான் வர்றது. இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. இவ்வளவு காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்ல, எங்க பிள்ளை ஒரு சாதனை படைக்க வேணும்னு சொல்லி 2K சிலோன்ஸ். ஹாய் செல்ல குட்டீஸ், நான் தான் உங்கள் துவா. இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் பெலாலி ஏர்போர்ட்லாம் நிற்கிறோம். பெலாலி ஏர்போர்ட்ல ஏன் நிற்கிறோம்? பிரியங்காவை வரவேற்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது. கொஞ்சம் சூப்பர் சிங்கர்ல பாடின பிரியங்கா வரவேற்பை தான் இந்த வீடியோ கூட பார்க்க போறீங்க. எங்கள்கிட்ட 2K சிலோன்ஸ் முதல் தரம் பாருங்கடா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் உங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள. அண்மை காலங்களாகவே வந்து இப்போ குறிப்பாக இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து நிறைய சிறார்கள் வந்து தங்களுடைய திறமையால் இப்போ இந்தியாவுக்கு போகிறத நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த பாடல் திறமையில் அதிகமாக அங்கே பிள்ளைகள் வந்து ஈடுபாடு காட்டுறாங்க. அதை தாண்டி பெற்றோர்களை வந்து அவங்கள இன்னும் ஊக்குவிக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கருத்து என்ன? பிரியங்கா போய் இவ்வளோ தூரம் இறுதி வரைக்கும் போகாட்டியும் தன்னுடைய முழு திறமையும் வந்து காட்டியிருந்தாங்க. இது சம்பந்தமாக உங்களுடைய என்னென்னா, பிரியங்கா வந்து 12 வயசு சிறுமி, ஒரு நல்ல டேலண்ட் பர்சன். அதாவது நிறைய மொழியில் பாட்டு பாடுவா. எங்களோட பேண்ட் யாழ் ராகம் இசைக்குழுவில் தான் முதல்ல அரங்கேற்றினாங்க. தொடர்ந்து வேறு இசை நிகழ்ச்சியில் பங்கேற்று இன்றைக்கு விஜய் டிவி சூப்பர் சிங்கர்ஸில் போய் டாப் 10 கேம் வந்து இன்றைக்கு முதல்ல யாழ் ராகம் இசைக்குழு தான் அவருக்கு அறிமுகமேட தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் என்ன நிஷன் தைப்பொங்கல் நிகழ்ச்சியில் அந்த பிள்ளைங்களோட தியாகி அறக்கூடிய நிறுவனத்தினுடைய ஒரு விழாவில் தான் அந்த பிள்ளை முதல்ல படித்தது. அது பிறகு நிறைய இசை நிகழ்ச்சியில் எங்களோட கலந்து கொண்டிருக்கிறா. அப்படி இருக்க தான் இந்த விஜய் டிவியினுடைய சூப்பர் சிங்கர்ஸ் மேடி அவருக்கு கிடைச்சது. அங்கே போய் நின்றும் 20க்கும் மேற்பட்ட பாடல்களை படிச்சிருக்கிறா. அதில் டாப் 10க்கு எடுபட்டு இப்போ ஃபைனலுக்கு வருவாண்டு நாங்கள் எல்லாருமே காத்திருந்த வேளையில் அது 6 பேரோட 5 பேரோட முடிச்சிட்டாங்க. 6வது ஆள் எங்களை பிள்ளை. இருந்தாலும் அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி. என்னோட இத்தனையோ ஆயிரக்கணக்கான போட்டியாளர்களில் ஒரு 10க்குள்ளே வந்து 6க்குள்ளே வாழ்றது மிக கஷ்டமான விஷயம். அது இந்த வயசில். நான் உங்களுக்கு தெரியும், இந்தியா ஒரு கலைக்கு பேர் போன ஒரு நாடு. அந்த இந்திய நாட்டில் இந்திய பாடகிகளோட எத்தனையோ ஆசிரியர்கள் அவங்களுக்கு கற்பிக்கிற சூழலில் இங்கே இருந்த ஒரு பிள்ளை போய் இந்த நிலைக்கு வாரதுன்றது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் எங்களுடைய சிறுமியை நாங்கள் இங்கே வரவேற்கிறதுக்கு எல்லாருமே வந்திருக்கிறோம். யாழ் மக்களாக, யாழ் கலைஞர்களாக, யாழ் கலைஞர்களாக, தமிழர்களாக, எங்களோட பிள்ளையாக, எங்களோட செல்லக்குட்டியாக, எங்களை குட்டியமாக நாங்கள் வரவேற்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த வகையில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்று சொன்னால், இன்னும் நிறைய பிள்ளைகள் இங்கேருந்து வெளியால் வர வேணும். உங்களை போன்ற இந்த யூடியூப் சேனல்ஸ் மூலமாகத்தான் இப்போ நிறைய விஷயங்கள் வெளியால் வருது. இந்த விஷயத்தை நீங்கள் வெளிக்கொண்டு வந்து எங்களோட பிரியங்கா அவனுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கும் உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்பும் வேணும் என்று சொல்லி இந்த இடத்தை கேட்டுக்கொள்கிறேன். இதே மாதிரி சாதிக்கோணம் வந்து துடிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து போயிட்டு அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புங்க? கட்டாயம் என்னென்னு சொன்னால், இந்த விஷயத்திலையும் இன்றைக்கு நடக்கிற இந்த பிரியங்காண்ட சூப்பர் சிங்கர்ஸ் நிகழ்வில் அவரோட பேரண்ட்ஸ் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பொருளாதார சிக்கல். அவங்க பேரண்ட்ஸ் அந்த குடும்பமாகவே அங்கே நின்றுருக்காங்க. அப்போ நான் இந்தியாவில் ஒரு குடும்பம் சேவ் பண்ணி நிற்கிறேன், அவ்வளோ செலவு. அப்போ அந்த தங்களுடைய வருமானங்கள் இல்லாத சூழலில் தங்களோட செலவுகளையும் பொருட்படுத்தாது தங்களோட பிள்ளை சாதிக்க வேணும்ன்ற ஒரு எண்ணத்தோடு அங்கே அவை நின்றிருக்கிறேன். அதே மாதிரி இனிவரும் காலங்களிலையும் பெற்றோர்கள் தங்களோட பிள்ளைகளையும் இவ்வாறான கலைத்துறையில் ஆர்வமுள்ள பிள்ளைகளை இனங்கண்டு தாங்கள் எவ்வளோ காசு செலவழிஞ்சாலும் பரவாயில்லை, எங்களோட பிள்ளை ஒரு சாதனை படைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உத்வேகம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களுக்குள்ளேயே வச்சிருக்காம அதை வெளிக்கொண்டு வரும். எந்த ஒரு பிள்ளையை முன்னுக்கு வரேன்னா அவங்க தேவைப்பம் தான், அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால கண்டிப்பாக அந்த ஒத்துழைப்பை எல்லா பேரண்ட்ஸும் கொடுக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இன்னும் நிறைய பாடல்களை வந்து உருவாக்கி இதே மாதிரி வெளியில் கொண்டு வரணும். கட்டாயம். நாங்கள் நார்மலாகவே எங்களோட பேண்ட் ராகம்ஸ் பேண்டில் பிரச்சனை என்னென்னு சொன்னால், யாரும் புதுசாக பாடுறதுக்கு ரெடி என்று அங்கே இனம் கண்டுட்டோம்னு சொன்னால் நாங்கள் கட்டாயம் வந்து அரங்கங்களில் கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு சான்ஸ் கொடுத்து இப்போ பிரபலமாக இருக்கிற யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய பிரபலமான பாடல்கள் எங்களோட இசைக்குள்ளே தான் படித்தாங்க. அதே மாதிரி இன்றைக்கு சூப்பர் சிங்கர்ஸில் போன பிள்ளையும் எங்களோட இசைக்குள்ளே படித்த பிள்ளை தான். அதில் நாங்கள் சரியான மகிழ்ச்சி அடைகிறோம். ஓகே, நன்றி. சரி, நன்றி. இப்போ ஃப்ளைட் லேண்ட் ஆகிட்டு இருந்தால் பாருங்கள், யூடியூபர்ஸ் நிறைய பேர் வந்துக்கிறாங்க.
கொஞ்சம் பின்னுக்கு இருந்தா நல்ல ஒரு உங்களோட ஆண்டி ஃபுல்லா சொல்லுங்க என்ன பேர் உங்களோட அனுபவம் எப்படி இருக்கு? ஓகே, வாழ்த்துக்கள். அதோட எல்லாருக்குமே இங்கே எல்லாருக்குமே தமிழர் எல்லாருக்குமே சந்தோஷம் நீங்க அப்படி வந்தது. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்குமே, தமிழ் உள்ளங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இன்னும் நான் நிறைய முன்னுக்கு வரணும் கண்டிப்பா. அதுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பல மேடைகள் இன்னும் நீங்கள் வரணும். இனித்தான் ஆரம்பம். இந்த அனுபவம் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. எல்லாருமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இன்னொன்று எனக்கு எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. இன்னொன்று அவங்க வந்து எனக்கு வந்து இப்போ என்னது கொஞ்சம் பாட்டில் ஹெல்ப் பண்ணுறது என்னோடய ட்ரைனர்ஸ் எல்லாருக்கும், அவங்க எல்லோரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகினாங்க. அப்படி வந்து இப்போதைக்கு ஒன்றும் தெரியலை. நான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் எப்போ மக்கள் வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். எங்களுடைய ஆதரவையும் எங்களுடைய வாய்ப்பை நாங்க கொடுப்போம். அது எப்பவுமே இருக்குன்னு தங்கச்சிக்கு எப்பவுமே நாங்கள் ஆதரவாக வாழ்த்துக்களை. நன்றி.
அண்ணா வெளியில் எடுக்கும் லக்கேண்ணா சரியா நானுங்க மாலை கையை காணுங்க சரி வெளியில் எடுக்கும் லக்கியண்ணா என்னையா வாங்க லக்கேண்ணா அங்கே வெளியே வாங்க கேட்குற கேள்வி இருந்தா கேளுங்க நடக்கலாதான் கேட்குற கேள்வி இருந்தா இதுலயே கேட்டுருங்க என்ன நடக்கல பரவாயில்ல வெளியிலே வருவாங்க கேளுங்க ஏதாவது கேட்க போறீங்களா கேளுங்க துவா உங்கள் துவா இல்ல வழியில வருவோம் கீழே விழுந்துட்டேன், ஸ்லிப் ஆயிடுச்சு. தங்கச்சி 7 மாசத்துக்கு பிறகு வாருங்க யாழ்ப்பாணம், எப்படி இருக்கு உணர்வு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி என்னோட சொந்த நாட்டுக்கு நான் வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷத்தெல்லாம் ஓடி வந்தவங்க வரணும் வந்து அப்பதான் சிப்பாய் விழுந்தாங்க. நீங்க வந்து 6 வரைக்கும் போயிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு அங்கால போகையில் உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியாக அடுத்த கட்டம் செல்வதற்கு நடுவர்கள் என்ன சொல்லி உங்களுக்கு அனுப்பினாங்க? எனக்கு நீ கிவ் அப் பண்ணாமல் இன்னும் நல்லா ட்ரை பண்ண, கண்டிப்பாக உனக்கு நல்ல ப்ளேஸ் கிடைக்கும்னு எப்போவுமே எனக்கு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஸோ அப்படி எப்பயுமே கிவ் அப் மட்டும் பண்ணிடாத, நீ ட்ரை பண்ணு, நீ உன் டேலண்ட்க்கு நீ கண்டிப்பாக பெரிய இடத்துல வருவேன்ட்டு சொன்னேன். இப்போ அடுத்த கட்டமாக நீங்கள் பாடசாலை கல்வியை தொடர போகிறீங்களா இல்லை இசைத்துறையை தேர்வு செய்து தனியாக அதிலே பயணிக்க போகிறீங்க? அப்படி இல்லை, கல்வியும் முக்கியம், பாட்டும் ரெண்டுத்தையும் ஏதாவது ஒரு பாடல் உண்டு எல்லாரும் கேட்குறாங்க, ஒரு பாடல் கொஞ்சம் சத்தமாக படிச்சுங்க. வருவான் காதல் தேவன் என்று காற்றும் கூற, வரட்டும் வாசல் தேடி இந்த காவல் மீற, மழையல் ஓசை ராகமாக இசைத்தே வாழ்த்து பாடலை, ஒரு நாள் வண்ண மாலை சோட வளர்த்தே ஆசை காதலை, நெஞ்சமே பாட்டெழுது அதில் நாயகன் பேரெழுது. தேங்க்யூ. ஆமாம், உங்கள் ஒரு சில வார்த்தைகள் 7 மாதத்துக்கு பிறகு உங்களுடைய சொந்த இடத்துக்கு வந்துடுறீங்க, உணர்வு எப்படி? அவங்க தான் அம்மா. அவங்கள பத்தி அறிமுகம் செய்யணும். இவங்க வந்து மலையகம். இந்த பொண்ணை வந்து இவ்வளோ தூரம் கூட்டி கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் ஃபினான்ஷியல்ல இருந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து இந்த இடத்த கொண்டு வந்தது யாரம்மா? யாரு? அது வந்து யமுனா அக்கா தான். யமுனா அக்காவும் லக்கி அண்ணாவும் சுகிய அங்கிள் அவர் இவங்க தான் எனக்கு ரொம்ப சுஜியா நாங்கள் பின்னாடி சொல்லுங்க. உங்களோட அக்கா என்ன பண்ணினாங்க உங்களுக்கு? எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணினாங்க, எனக்கு கூட இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. என்னோட ஸ்பான்சர் அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க, ரொம்ப கைண்ட்லியாக. எப்போ இவங்க வந்து எங்கள் கூடயே இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. அதே போல் அவங்க மலையகத்திலிருந்து யாழ்ப்பாணம் ஒரு பொண்ணுக்கு இப்படி பண்ணியிருக்கிறது வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம். அவங்களுக்காண்டி ஒரு எல்லாரும் ஒரு கைதட்டல். ஒரு சில வார்த்தை. எனக்கு உண்மையாகவே இன்றைக்கி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் பிரியங்காவோட டேலண்ட்னால தான் அவள் இந்த அளவுக்கு வந்தா. பட் நானும் வந்து அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப பெருமைப்படுறேன். அப்பா ஒரு சில வார்த்தை. 7 மாதத்துக்கு பிறகு வந்து 7 மாதத்துக்கு பிறகு 9 மாதம். ஆமாம், ஏற்கனவே 3 மாதம் அங்கே இருந்தோம். அப்போ அப்படி இருக்கும்போதெல்லாம் நிறைய ஈழத்தமிழர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. கண்ணனெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, கண்ணனால எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு, நிறைய பேர் செய்தாங்க. அப்புறமா வந்து அக்கா வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நிறைய தமிழர்கள் ஈழத்தமிழர் நிறைய பேர்
அவங்களால முடிஞ்ச விஷயத்த பிள்ளைக்காக செஞ்சாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் நிறைய விஷயத்த செய்து அக்கா தான் முன்னுரிமை கொடுக்கணும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து அவங்களால ஏழுன்ற விஷயத்த எங்களுக்கு கடைசி வரைக்குமே சப்போர்ட்டாக நிறைய பேர் செய்தாங்க. நாங்கள் இங்கேருந்து போகும்போதும் கையில் ஒன்றுமே இல்லை, வரும்போதும் ஒன்றும் இல்லை, அது பேரோட வந்தோம். ஆனால் உதவி செஞ்சது முழுக்க எங்கள் தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் தான். அவ்வளோதான். அதுக்கு நான் எல்லாருக்குமே தேங்க்ஸ், நன்றி சொல்லிக்கொள்வேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், அதான் சொல்கிறேன். ஈழத்தமிழர்கள் தான் நிறைய பேர் கண்ணன் மூலியமாகவே நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. முழுக்க ஈழத்தமிழர்கள் தான். இது அவங்க வந்து அங்கே உள்ள தமிழர்கள் எல்லாம் மொத்தத்தில் எல்லாம் சொல்லுவாங்க. அதான் அவ்வளோதான். பாடசாலை எப்படி ஊக்கம் இல்லை, இப்போ இவ்வளோ நாளாக போகலை, இனி கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி. அம்மா வாங்க, ஒரு சில வார்த்தைகள். பேச மாட்டேன். அங்கே பேசுனீங்க, மேக்கில் வாங்க. டெலிவிஷனில் பேசுனீங்களே, அது இருக்கட்டும், அது இருக்கட்டும். ஏம்மா என்ன பண்ணுறேன், கால் வலிக்குது. இதில் உட்காரு. சரி அம்மா, நன்றி நன்றி. இப்போ வரைக்குமே சப்போர்ட் பண்ண எல்லா தமிழர்களுக்கும், எங்களோட நாடும் சரி உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து மாவா இன்னும் பாடுவா, இன்னும் நிறைய மேடைகளை நீங்கள் பார்க்கலாம். தொடர்ந்து மாவாவுக்கு இதே சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. இவ்வளோ தூரம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. உங்களோட நேரத்தை செலவழித்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. பண்ணிட்டான்